மல்லை சத்யாவின் குற்றச்சாட்டுகள் மதிமுக மகன் திமுகவாக மாறிவிட்டது. பாஜகவுடன் கள்ள கூட்டணியில் துரை வைகோ இருக்கிறார். புது கட்சி குறித்து கேள்வி கேட்டதற்கு செப்டம்பர் 15 கூட்டத்தில் முடிவு எடுக்கப்படும் என சூசகமான பதில். மதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதற்கு இனிப்பு வழங்கி கொண்டாடிய மல்லை சத்யா மதிமுகவின் முன்னாள் துணை செயலாளரான மல்லை சத்யா கட்சியிலிருந்து விலகிய நிலையில் காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மதிமுகவின் மகன் திமுக என விமர்சித்ததுடன் தான் இனி சுதந்திரமாக செயல்படுவேன் என்றும் கூறினார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மகன் திமுகவாக மாறிவிட்டதாக மல்லை சத்யா குற்றம் சாட்டினார். தன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து பேசிய அவர், ஏற்கனவே தீர்ப்பை எழுதி வைத்துவிட்டு போலியான விசாரணை நாடகம் நடைபெற்றது. தற்காலிக நடவடிக்கை என்பது வேடிக்கையாக உள்ளது என்றார். மேலும் ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக வைகோ கூறியதை மறுத்த மல்லை சத்யா, மதிமுகவில் அப்படி ஒரு குழுவே இல்லை என தெரிவித்தார். இடைக்கால நடவடிக்கை எடுத்த போது அந்த குழு எங்கே சென்றது? தனது மகனுக்காக வைகோ இந்த இயக்கத்தை பாழ்படுத்திவிட்டார் என்றும் கடுமையாக விமர்சித்தார். மகன் திமுகவிலிருந்து விடுதலை பெற்றேன், தான் மதிமுகவில் இருந்து விடுதலை பெறவில்லை என்றும் மகன் திமுகவிலிருந்து தான் விடுதலை பெற்றிருப்பதாகவும் மல்லை சத்யா கூறினார். அண்ணா உருவாக்கிய திமுகவை வைகோ தனக்கு சொந்தம் கொண்டாடியதை நினைவு கூர்ந்த அவர், அண்ணா அறிவாலயம், உதயசூரியன் சின்னம் எல்லாம் தனக்கு சொந்தம் என்று வைகோ கூறினார். ஆனால் நாங்கள் மதிமுக எங்களுடையது என்று சொல்லவில்லை. இனி சுதந்திரமாக செயல்படுவோம் என்று தெரிவித்தார். மேலும் செப்டம்பர் 15 அன்று வரும் அறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளை கொண்டாட இருப்பதாகவும் அன்று தனது ஆதரவாளர்களுடன் கலந்தாலோசித்து நல்ல முடிவை எடுப்பதாகவும் கூறினார். நாள்தோறும் தொண்டர்கள் 100க்கும் மேற்பட்ட கட்சி பெயர்களையும் கொடிகளையும் தனக்கு அனுப்பி வருவதாகவும் குறிப்பிட்டார். செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த மல்லை சத்யா, துரை வைகோ தொடர்ந்து பாஜகவிற்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார். ரஷ்யா ராணுவத்தில் இந்திய மாணவர்கள் பணிபுரிவதாக பாஜகவினரிடம் கையெழுத்து வாங்கி துரை வைகோ பேசியது மிகப்பெரிய குற்றம் எனவும் அவர் பாஜகவுடன் கள்ள உறவில் இருப்பதாகவும் தெரிவித்தார். விரைவில் மதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைப்பதற்காக அறிவிப்புகள் வெளிவரலாம் என்றும் மல்லை சத்யா கூறினார். தமிழ்த்தாயின் தலைமகன் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய 117வது பிறந்த நாளை அண்ணா பிறந்த காஞ்சியில் நடத்துவதற்கு திட்டமிட்டு அதற்கான இடத்தை பார்வையிடுவதற்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் அனுமதி பெறுவதற்காகவும் அவரிடம் கடிதம் கொடுத்துவிட்டு வந்திருக்கிறோம். அண்ணா பிறந்தநாள் விழாவை முப்பெரு விழாவாக கொண்டாட தீர்மானித்திருக்கிறோம். அண்ணா பிறந்தநாள் விழா, கருத்தரங்கம், திராவிட இயக்கம் உதயமான திருநாள், அதோடு மட்டுமல்லாமல் திராவிட இயக்கத்தில் பணியாற்றிய திராவிட இயக்க கருத்தியலாளர்களை தேர்வு செய்து திராவிட ரத்னா என்ற விருதை வழங்க ஆளுமைகளை தேர்வு செய்து வைத்திருக்கிறோம். அவர்களுக்கு திராவிட ரத்னா விருதை வழங்க இருக்கிறோம். எனவே அண்ணாவுடைய பிறந்த நாளை காஞ்சியில் அண்ணா பிறந்த மண்ணிலேயே கொண்டாடுவது என்பது எங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதை நோக்கிய நகர்வுகள் மிக மகிழ்ச்சியாகவும் மிக சிறப்பாகவும் நடந்து கொண்டிருக்கிறது என்பது. நேற்றைய தினம் இந்திய குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்காக வேட்பாளராக நிறுத்தப்பட்ட சுதாகர் ரெட்டி அவர்கள் தலைநகர் சென்னையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி அவருடைய தலைமையிலான மதச்சார்பற்ற இந்திய கூட்டணி நிர்வாகிகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். அவருக்கு தமிழ்நாடு ஒட்டுமொத்தமான ஆதரவை நல்கிட வேண்டும் என்ற விருப்பத்தை அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தனி மனிதனா கருத்தியலா என்றால் கருத்தியல் தான் எங்களுக்கு முக்கியம் என்று சொல்லிவிட்டு தமிழராக அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருந்தாலும் அவருடைய சித்தாந்தம் எங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. எனவே கருத்தியல் ரீதியாக நாங்கள் இந்திய கூட்டணியுடைய வேட்பாளரை ஆதரிப்போம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதில் ஒரே ஒரு வாக்கு மட்டும் சந்தேகத்துக்குரிய ஒரு வாக்காக இருக்கும் என்பது எல்லோரும் உணர்ந்த ஒன்று. அந்த வாக்கை சரியாக நம்முடைய சுதாகர் ரெட்டி அவர்களுக்கு போடுவதற்கு இந்திய கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்றவர்கள் முயற்சி எடுத்திட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர் யார் என்பது நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இடத்தில் இல்லை. அவர் பாஜகவுடன் திரைமறைவில் கூட்டணி வைத்து எல்லா நகர்களையும் நாள்தோறும் அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்ற
அந்த உயர்ந்த மனிதர் அவர்தான் சந்தேகத்துக்குரிய நபராக இருப்பார் என்பது நாம் தெரிந்த செய்தியாக இருக்கிறது. மாண்புமிகு ஏற்கவில்லை, மறுமலர்ச்சி திமுகவுடைய தலைவர் வைகோவுடைய கண்ணின் மணிகளும் ஏற்கவில்லை. எனவேதான் அவர்கள் எங்கள் பக்கம் நியாயத்தை உணர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணா பிறந்தநாள் விழா மாநாட்டை காஞ்சியில் நடத்துகின்றோம். அந்த மாநாட்டில் நீங்கள் எதையெல்லாம் எதிர்பார்த்து கேள்வியை தொடுக்கின்றீர்களோ அத்தனைக்கும் நிறைவான பதிலாக அண்ணாவுடைய பிறந்தநாள் விழா நிச்சயம் அமையும். நீங்கள் உங்களுடைய கேள்விக்கான பதிலாக அவைதான் இருக்கும்.